I got time as my ally, I know that I won't die. I know as a hole in my soul, baby don't cry. I got time as my ally, I know that I won't die. I know as a hole in my soul, baby don't cry. சொன்னாலும் புரிஞ்சதில்லை காதல் காலம் கடந்து போகும் கூட்டலில் நனைஞ்சதில்லை பெண்ணே நீ என் குறையானதாகும் புரியாத புதிர் போகாது உதிர் நீ என் தேடல் விட்டு போக மாட்டேன் from கல்யாணம் to காதல் காலம் பதில் சொல்லும் நேரம் இல்லை அதிகாரம் காதல் தாண்டி செல்லும் நேரம் வீடை சொல்லும் காலம் பதில் சொல்லும் கல்யாணம் டு காதல் 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 நீ கன்ஃபார்மா ஜாம் வாட்டர் வந்தான்டா? ஆமாம் வாட்டர் தான். நான் சொன்னேன் இல்லையா? தெரியும்டா இவனை பற்றி. லக்ஷ்மணா நில்லுடா. ஆமாம் நான் ஜாமா தான் ஓட்டுறேன், பேக்கேஜிங் டெலிவர் பண்ணுறேன். ஆன்லைனில் பேக்கேஜிங் குட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு மெசேஜ் வரும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணுவேன். என்கிட்ட கொடுத்த ஜாமாவை மோட்டரில் ஓட்டிகிட்டு போயிட்டு கொடுப்பேன். அதை தான் நான் ஜாமா ஓட்டுறேன்னு சொன்னேன். மிந்தி கிராப்க்கு வேலை செஞ்சேன், இப்போ மார்ட் ஸ்பீடியில் வேலை செய்கிறேன். ஒரு வாட்டி போயிட்டு கொடுத்தாக்கா 6 வழி கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 5 தடவை போவேன், மினிமம் 30 வழி கிடைக்கும். அதில் தான் என் மோட்டருக்கு எண்ணெய் ஊற்றுவேன், சாப்பிடுவேன், எங்கள் அம்மாவுக்கு அப்பப்போ காசு கொடுப்பேன். இதில் என்னடா பிரச்சனை? இல்லை தெரியாமல் கேட்குறேன். இப்படி எலும்பா இருந்து இந்த மாதிரி சட்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி முடியெல்லாம் வெட்டிட்டு உடனே முடிவு பண்ணிடுவீங்களா? நாங்கள் அப்படித்தானே. ஒன்று தெரிஞ்சுக்கோ, இப்போ முக்காவாசி ஊழ வேலை பண்ணுறது ஒன்னா மாதிரி கோட் சூட் போட்ட ஆளுங்க தான். எங்கள் மாதிரி ஆள் மச்சான். ஸோ சில்னா லக்ஷ்மண், இது போதுமா இல்லை வேற ஏதாவது சொல்லணுமா? ஏய் சாரி மச்சான். விட்றா, எல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, இப்போ தெரிஞ்சிருச்சுல. ஸோ ஜோம் சில் பண்ணுவோம். எங்கே போற? இல்லை கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வந்துரு. மாமா எங்க? என்னன்னு தெரியலடா, அவர் அடிக்கடி ரூமுக்கு போறேன் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மாமா வரீங்களா? வரேன். வரண்டா. ஐயோ என்ன படிக்க விட மாட்டானுங்க. அடிச்சுக்கிட்டீங்களா? எங்க காண போயிட்டான் அவன்? போச்சு. நான் தானே. யார் இந்த பையன்? மாமன் கூப்பிடாம நாதன் கூப்பிடுறான். ஆமா நான் தான் நாதன். நாதனே என்ன எப்படி மாறிட்டீங்க? மாறிட்டேனா? நான் அப்படித்தான் இருக்கேன். ஆமா நீ யாரு? ஜாக்ண்ணே, என்ன தெரியலையா? ப்ரோ உங்களுக்கு அவரை தெரியுமா? தெரியுமாவா? நீங்க செத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. என்னடா பேசுற? முன்னுக்கு தானே இருக்காரு. இல்லண்ணே, ஊரே நீங்க செத்துட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கு. உங்க அம்மா கூட அப்படித்தானே நினைக்கிறாங்க. நீங்க என்ன அப்படி குத்துக்கல்ல மாதிரி வந்து நிக்கிறீங்க? தம்பி நீ வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன். டேய்
நீ வேற யாரையும் நினைச்சு தப்பா பேசிட்டு இருக்க. இவர் ஆக்சிடென்ட் பட்டு 15 வருஷத்துக்கு கோமால இருந்தாரு, சரிதானே? ஆமா, கரெக்டு தான். இவன் சொல்றது எனக்கு சம்மந்தமே இல்லை. கரெக்டாக தானே சொல்றாரு. இருங்க, என்ன 15 வருஷமா கோமால இருந்தீங்க தானே? ஆமா. ஓகே, உங்க பேரு சாமிநாதன் தானே? ப்ரோ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவர் பேர் நாதன் தான், ஆனால் சாமிநாதன் இல்லை, பாக்கியநாதன். பாக்கியநாதனா? நீங்க சாமிநாதனா? எனக்கு தெரியாது. அதான் நான் சொன்னல, நீங்க வேற யாரும் நிச்சயம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன மாதிரி இருப்பாரா? ஆமாண்ணே, ஆனா அவரு முடி நீட்டா வச்சிருப்பாரு. அவன் தான் என்னமோ சொல்றான். நான் உயிரோட தான் இருக்கேன். டேய், வந்த வேலையை பாடுறா. சாரி மாமா, ஸ்மால் கன்ஃபியூஷன். நான் எங்க ஃபோன் பண்ணி சொல்றேன். என்னடா ஆரம்பம். சாமிநாதன், நீங்க தான் சாமிநாதன். 15 வருஷம் கோமா. எஸ் சுரேஷ், இங்க இந்த அவதாரம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருக்கான். எப்படி? ஆமாம், பட் நீங்கள் அவதார் தான். உங்கள் லுக் வேற, சாமிநாதன் லுக் வேற. ஹேர் ஸ்டைலாம் மாற்றி தான் உங்கள் அவதாரம் செஞ்சுருக்கோம். இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அது எப்படி? நானே என் பேரை ஏறத்தால சரியா சொல்லியிருக்கேன். சாமிநாதன், பாக்கியநாதன், ஆக்சிடென்ட், கோமா, 15 வருஷம், எதுவுமே வரல. எப்படி? கோஇன்சிடென்ட் ஹரேஷ். பாக்கியநாதன் பேர் வச்சது யாரு? நீங்கள் தானே? நாங்கள் வைக்கல. 15 வருஷம் கோமான்னு சொன்னது நீங்கள் தானே? நாங்கள் வைக்க கிடையாதுல்ல. அப்புறம் எப்படி எங்களை ப்ளேம் பண்ண முடியும்? ஆமால, நான் தான் சொன்னேன். சாரி. உங்கள் ஹார்ட் ரேட்டை பார்த்துங்க ஹரேஷ். You are fine. Okay. Get back to work, guys. என்னாச்சு? இல்லை, அந்த பையன் ஒரு மாதிரி சொன்னால எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிச்சு. அவன் யாரையோ அவனுக்கு தெரிஞ்சவன் நினச்சி ஃபீல் பண்ணி பேசிட்டானே. அதெல்லாம் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சரி வாங்க, வெளியே ஒரு கானா ஜாமிங் ஓடிக்கிட்டு இருக்கு. வரேன். வாங்க. கை காணா தானே? மாமா 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 பாக்யநாத மாமா, முன்ன நீட்டு முடி வச்ச மாமா, இப்போ ஆளு மாறிட்டியே மாமா. பைக்கில் தான் ஏறிக்கிட்டு கம்பாவா சுத்திக்கிட்டு இருப்பீங்களே எங்க மாமா. பைக்கில் தான் ஏறிக்கிட்டு தள்ள முடிய விரிச்சு விட்டு கொய்யாங் கொய்யாங் பொன்னீங்களே மாமா. அப்போ பேரு மட்டும் சாமிநாதன். ஆமா மாமா 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 மாமா.
பாக்யநாத மாமா 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 பாக்யநாத மாமா. எல்லாம் ஓகே, ஆனா சாமிநாதன் மட்டும் விட்டுருக்கு. கோட் 311 சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணியாச்சு தானே? எஸ் சார். குட். அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஹலோ. ஹலோ. பிஸியா? இல்லை, ஃப்ரீ தான், சொல்லுங்கள். மீட் பண்ணலாமா? இப்போயா? கஷ்டம்னா பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. சரி, எங்கே மீட் பண்ணலாம்? பஸ் ஸ்டாப் கிட்டேயா? கேன். யார் இது? ஓகே, பை. சௌமியா. என்னவா? திடீர்னு மீட் பண்ணலாமான்னு கேட்குறா. போக வேண்டியதானே? வரேன்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கு. இந்த ஒரு மாதிரி தான் உன்னை வேற மாதிரியாக்கும். போ, இப்போ பேசிட்டு வா. இது லவ்வா? அதை நான் சொல்லக்கூடாது, நீயே உணரணும். அவ இல்லைன்னா வாழ முடியாது தோணணும். வேற ஒரு பொண்ணு அவ இடத்துல வச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்ப அது காதல். ஹலோ. சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இட்ஸ் ஓகே. Yawning is contagious. தெரியும் தானே? ஆமாம். How are you? Good. Nice. என்ன நைஸ்? இல்லை,
someone to ask, how are you? How's life? அதெல்லாம் நைஸ். சாப்பிட்டாச்சா? That's cliché. ஓ சரி, அப்போ 1க்கு 2க்கெல்லாம் போயாச்சா? என்ன யூன்னு சொல்கிறீங்க? இது ரெண்டுமே வெளியாக்காம இருந்தால் தான் நம்ம பாடி யூன்னு ஆகும். ஒரு சில நேரங்களில் நமக்கு தேவையில்லாத விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியாக்கிடணும். இல்லைன்னா தான் பிரச்சனை. மனசு பாரமா இருந்துச்சு. கொஞ்சம் பாசிட்டிவிட்டி தேவைப்பட்டுச்சு. அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். ஏன் பாரமா இருக்கு? தெரியல, பாரமா இருக்கு. ஏன் பாரமா இருக்கு? என் அப்பாவுக்கு ஒரே ஒரு கிட்னி தான். ஏன் இன்னொரு கிட்னியை எங்கள் அம்மா கொடுத்துட்டாங்க. ஒரு சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காம சில பேர் நம்மளுக்கு சில விஷயங்கள் செய்வாங்க இல்லையா, அதுதான் நம்ம வாழ்க்கையை அழகாக்கும். நிறைய வாழ்ந்த அனுபவம் மாதிரி பேசுறீங்க. அனுபவத்துக்கு எங்கெங்க வயசு? நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம மனசையும் வாழ்க்கையும் மாற்றிட்டாலே அதுவே ஒரு அனுபவம் தானே. அதுக்கு நிறைய பார்க்கணும். நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். இங்கே வந்திருக்கேன்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டை விட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது. இது வீக்கெண்ட் ஃப்ரீயா? வேலையா வெட்டியா? ஃப்ரீ தான். என் வீட்டுக்கு வரீங்களா? வீட்டுக்கா? ஆமாம், தனியாலாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் கூட வராங்க. நீங்களும் வாங்கலை, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். நீங்களும் வாங்க, உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். எங்க இத்தனை மணிக்கு? ஆமா, மாமாவா? செல்லம்மா, அவரை நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம். ஓ, ஆனால் அன்னைக்கு கெஃபேக்கு வெளியே அவரை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இல்லை, அதை சும்மா விளையாட்டுக்கு பாடிட்டு இருந்தோம். நீங்கள் திக்குவீங்களா? அப்பப்போ வரும். ஐ ஆம் ஸோ சாரி. அன்னைக்கு உங்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் தப்பாக நினச்சதுக்கு காரணமே அன்றைக்கி நீங்கள் அந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தனால. நாங்கள் நினச்சோம் நீங்கள் ரூபாவையும் அவரையும் வெடிக்கிறீங்கன்னு நினச்சோம். ஐயோ, நீங்கள் வேற. வெயிலில் இருந்தால் கருத்துருவோன்னு சொன்னதுக்காக பின்தாங் தராங்க அந்த மாதிரி அது லிரிக்ஸ்லாம் மாற்றி அந்த மாதிரி பாடிக்கிட்டு இருந்தான். நீங்கள் அதை போய் அப்படியே வழியிலே பாடிட்டு வந்தோமா, அதான் லைப்ரரியிலையும் பாடிட்டான். I'm so sorry. I'm sorry. நான் கிளம்புறேன். அதெல்லாம் முடிஞ்சு. ஒரு ஐடியா. என்ன? ரூபாவையும் ஹெலனாவையும் நம்ம ட்ரிப்க்கு கூட்டிக்கலாமா? நல்லா இருக்கும்ல? They will know you better. தேங்க்ஸ், என்னை பற்றியும் யோசிச்சதுக்காக. ரூபாவை ஓகே பண்ணோன்னா ஹெலன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவா. ஓகே, I'm all in. You feeling better? Way much better. Thank you.
குட் நைட். ரூமுக்கு போல போனோம். கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அப்புறம் போறேன். பாய். கதாநாயகன் கனாவின் வழி என்னை வென்றவனோ இவன். கதாநாயகன் கற்பனைகளில் அரசனோ இவன். உன் வாழ்க்கை வீணா போக போகுது சௌமியா. வேண்டாம், ரொம்ப கனவு காணாத. வாழ்க்கை வீணா போக போகுது. உன்னை அவ்வளோ சீக்கிரமா அப்படியே விட்டுற மாட்டேன்.